தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்று வெப்பம் சுட்டெரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வரும் 1 மற்றும் 2ஆம் தேதியிலும் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. வெப்ப அலையிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில அரசுகளுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வெப்ப அலை பாதிப்பில் இருந்து ஏழைகள், தொழிலாளர்கள், முதியவர்கள், குழந்தைகள், சிசுக்கள் மற்றும் வீடற்றோரை பாதுகாக்க வேண்டும் எனவும் அதற்கு தேவையான தங்கும் இடங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் மாநிலங்களுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதில் கடந்த 2019 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் வெப்ப அலையால் 3712 பேர் உயிரிழந்துள்ளதை ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. வெப்ப அலை பாதிப்புகளை தடுக்க எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் மாநில அரசுகளுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் திருச்சி, வேலூர், ஈரோடு உள்ளிட்ட 13 இடங்களில் நேற்று வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக திருச்சியில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் சென்னையில் இளநீர் விலை 100 ரூபாய் வரை அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். போதிய விளைச்சல் இல்லாததும் தேவை அதிகரிப்புமே விலை உயர காரணம் என்று வியாபாரிகள் கூறியுள்ளனர். தேர்தல் முடிந்த பிறகு பெட்ரோல், டீசல் விலை உயரும் என பரவும் தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி சிலிண்டர்கள் போதுமான அளவில் கையிருப்பில் உள்ளதால் பொதுமக்கள் தேவையற்ற முறையில் எரிபொருளை சேமிக்க வேண்டாம் என இந்தியன் ஆயில் நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. சுத்திகரிப்பு நிலையங்கள் முதல் பெட்ரோல் பங்குகள் வரை விநியோக சங்கிலி சீராக உள்ளதால் பொதுமக்கள் பதற்றமடைந்து எரிபொருளை சேமிக்க வேண்டாம் என மத்திய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் மாநில ஒருங்கிணைப்பாளர் VC அசோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்பிஜி சிலிண்டர் விநியோக காத்திருப்பு காலம் 5 நாட்களுக்கும் குறைவாக உள்ளதாகவும் ஆட்டோ எல்பிஜி தடையின்றி கிடைக்க கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் உறுதியளித்துள்ளார். மாநில அரசின் கண்காணிப்பில் எரிசக்தி சேவை தடையின்றி தொடரும் என்பதால் மக்கள் அமைதி காக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேற்கு வங்க 2ஆம் கட்ட தேர்தலில் முதலமைச்சர் மமதா பானர்ஜி, சுவேந்த அதிகாரி உள்ளிட்ட 1448 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தேர்தல் நடைபெறும் 142 தொகுதிகளில் சுமார் 3.21 கோடி வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் இன்று தேர்தல் நடைபெறும் 142 தொகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வாக்குப்பதிவு நடைபெறும் கொல்கத்தா, ஹவுரா, ஹூக்ளி, நதியா மற்றும் பூர்பா, வர்தமான் ஆகிய 7 மாவட்டங்களிலும் காலை முதல் மாலை வரை மிதமானது முதல் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இடி மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் வாக்காளர்கள் குடையெடுத்து வரவும் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை கோலாகலமாக தொடங்கியது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உற்சாகத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர்.
தனது நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசிக்கு வருகை தந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெற்ற பிரம்மாண்ட மகளிர் மாநாட்டில் பங்கேற்று 6350 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். மேலும் சுமார் 1050 கோடி ரூபாய் மதிப்பிலான 48 நிறைவுற்ற திட்டங்களை அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மேலும் 5300 கோடி ரூபாய் மதிப்பிலான 112 புதிய திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். குறிப்பாக வாரணாசியில் 500 படுக்கைகள் கொண்ட மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் குடிநீர் திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார். பனாரஸ், புனே மற்றும் அயோத்தி, மும்பை இடையிலான 2 புதிய அம்ரித் பாரத் விரைவு ரயில்களையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்தியாவில் அரசியல் லாபத்திற்காக மொழி பிரிவினைவாதம், சாதி பாகுபாடு போன்ற பிரிவினைகள் தூண்டப்படுவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். சிக்கிம் மாநிலத்தின் 50வது பொன் விழாவை முன்னிட்டு காங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்வில் சுமார் 4000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், சிக்கிமும் வடகிழக்கும் நமது நாட்டின் முக்கிய பகுதிகள் மட்டுமல்ல, இந்தியாவின் அஷ்டலட்சுமி என பாராட்டினார். இதனால் சிக்கிம் போன்ற வடகிழக்கு எல்லை மாநிலங்களில் வேகமாக வளர்ச்சி அடைய மத்திய அரசு நேரடியாக நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். நாட்டில் அரசியல் சுயலாபத்திற்காக மொழி, சாதிய பாகுபாடு மூலம் பிரிவினை தூண்டிவிடப்படுவதாக சாடிய பிரதமர் மோடி, சிக்கிமில் இதற்கு முன் ஆட்சியில் இருந்தவர்கள் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளவில்லை எனவும், ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சிக்கிமின் வளர்ச்சி மீண்டும் வேகம் பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழ்நாடு தொடர்ந்து 2வது ஆண்டாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி என்ற சாதனையை நிகழ்த்தியிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தெற்காசியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உயர வேண்டும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். தாவேக தலைவர் விஜய் இன்று காலை 10:30 மணிக்கு ஷீரடி செல்கிறார். திருச்செந்தூர் முருகன் கோவிலை தொடர்ந்து ஷீரடி சாய்பாபா கோவிலில் விஜய் தரிசனம் மேற்கொள்ள உள்ளார். தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் ராஜினாமா செய்யும் தொகுதியின் செலவை ஏற்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வேட்பாளர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட சட்டம் அனுமதி அளிக்கிறது என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வாக்கு எண்ணும் மைய கட்டுப்பாட்டு அறையில் சட்டவிரோதமாக ஜனநாயகன் படம் பார்த்த மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். படம் பார்க்கும் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நிலையில் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உழைப்பாளர் தினத்தை ஒட்டி தமிழகத்தில் நாளை மறுதினம் டாஸ்மாக் கடைகள் மூடல். தவறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு வீட்டுமனை ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக கூறி அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்திருந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்கை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ரத்து செய்துள்ளதாக ஐ. பெரியசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. அடிப்படை ஆதாரமான லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கே ரத்து செய்யப்பட்ட நிலையில் அதன் அடிப்படையில் தொடரப்பட்ட அமலாக்கத்துறை வழக்கு நிலைக்கத்தக்கதல்ல என தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி எஸ். ஏ. தர்மாதிகாரி தலைமையிலான அமர்வு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டது. கேரளாவில் பல் மருத்துவ மாணவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு அமைப்புகள் நடத்திய போராட்டத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த நிதின்ராஜ் என்ற மாணவர் கண்ணூரில் பல் மருத்துவம் படித்து வந்த நிலையில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கல்லூரியில் ராகிங் செய்து சாதி ரீதியிலான அவமதிப்பால் மனமுடைந்து உயிரிழந்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மாணவனின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு அமைப்புகள் மாநிலம் முழுவதும் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தன. ஆனால் வாகனங்கள் வழக்கம் போல் இயங்கியதால் போராட்டக்காரர்கள் திடீரென பல இடங்களில் சாலை மறியல் செய்தனர். அரசு வாகனங்களின் முன் அமர்ந்து போக்குவரத்தை தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
வங்கிக் கடன் முறைகேடு தொடர்பாக தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சொந்தமான 3034 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. எஸ் வங்கியில் பெற்ற கடனை சட்டவிரோதமாக வேறு நிறுவனங்களுக்கு மாற்றியதாக அனில் அம்பானி மீது தொடரப்பட்ட வழக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாஜக ஆளும் உத்தரகாண்ட், குஜராத் மாநிலங்களை தொடர்ந்து மத்திய பிரதேசத்திலும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அம்மாநில அரசு தீவிரம் காட்டி வருகிறது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 60 நாட்களில் சட்ட வரைவை தயாரிக்கவும் மத்திய பிரதேச மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் பல்வேறு ஜோடிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டு திருமண நிகழ்ச்சியில் திடீரென புழுதி புயல் வீசியதால் திருமணம் பாதியிலேயே நின்றது. திடீரென சுழன்றடித்த புழுதி புயல் மற்றும் மழையால் கூடாரம் காற்றில் பறந்ததால் பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். ஐபிஎல் தொடரின் நேற்றைய லீக் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் நடப்பு ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணி முதல் தோல்வியை சந்தித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் மும்பை மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. மும்பை வாங்கடே மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. ரஷ்யா மீதான தாக்குதலை யுக்ரைன் தீவிரப்படுத்தியிருப்பதாக அந்நாட்டு அதிபர் புட்டின் குற்றம் சாட்டியுள்ளார். பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மற்றும் ஆற்றல் கட்டமைப்புகளை குறிவைத்து யுக்ரைன் தனது தாக்குதலை நடத்துவதாக அவர் கூறியுள்ளார். ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா கமெனி நலமுடன் ஆரோக்கியமான நிலையில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அவர் குறித்து பரப்பப்படும் தகவல்கள் அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்றவை எனவும் ஈரான் கூறியுள்ளது. லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரால் பயன்படுத்தப்பட்டு வந்த 2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சுரங்கப்பாதையை இஸ்ரேல் ராணுவம் வெடிவைத்து தகர்த்துள்ளது. ஹிஸ்புல்லாவின் பயங்கரவாத கட்டமைப்புகளை அழிக்கும் பணி தொடரும் எனவும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார்.